அதே மாதிரி ஆண்மகன் இவன் கூட 2 வருஷத்துக்கு குடும்பம் எடுத்து வைப்பா, அவளை தூக்கி விட்டுட்டு இன்னொரு பக்கம் போயிடுவான்ப்பா. அதுதான் புரிஞ்சுதா? இதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. மாற்றணும்னா இந்த மாதிரி என்ன மாதிரி முட்டாளுக யாராவது உங்கள்கிட்ட சிக்கிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு என்னடா பண்ணுறது, வந்துட்டாங்களே, எப்படி வந்துட்டாங்களே, இப்படி மல்லு கட்டிட்டு கிடக்க வேண்டியது வரும். இங்கேயும் வந்து உங்களுக்கு இது ஆசை குறையுதா? இப்போ இங்கே உட்காந்துருக்கு, யாருக்காவது ஆசை குறைச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். சாமிகிட்ட வந்துட்டேன், எப்படியாவது தமிழ்நாட்டில் பாதியை பெரட்டி நம்ம தோள்பட்டையில் தூக்கி வச்சுட்டு போயிடணும், அப்படித்தான் நினைக்கிறோம். உண்மைதான் சார். அப்புறம் ஒரு இது முடிஞ்சா அடுத்து என்ன ஆசை, இது வாங்கிடுவோமா அது அப்படி தானே இருக்கும். நாங்கள் இதுதான் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை. அப்புறம் எதை பிடிச்சி இன்னைக்கு நேரம் நின்ற போது நீ இதில் மனநிலையை ஒரு நிலைப்படி பக்குவ நிலைக்கு வர சொல்லு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்கள் அப்பா வந்து இந்தாம்மா 4000 ரூபான்னு கொடுத்தாரு இல்லையா, எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு நீ திருப்பி கொடுத்துருந்தீங்கன்னா பக்குவம் ஓரளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். வாங்கிட்டு இல்லை அப்புறம் எங்கே இருக்கு, எந்த ஆசையை விட்டுட்ட சொல்லு. ஆனால் கை நான் வேண்டாம் நீங்கள் எதுவும் செய்து கொண்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் 2வது பிரச்சனை. கொண்டுட்டு போங்கன்னு சொன்னாலும் வச்சுட்டு போனதை திருப்பி கொடுத்துட்டியா என்ன? ஆனால் கொடுக்கணும், அது வேண்டாம் தொடக்கூடாதுன்னு இப்போ இருக்குப்பா நாங்கள் யாருன்னு கேட்கோம். அதனால அவங்கக்கிட்ட என்ன சொல்லிட்டேன், ஐயா உண்டியல் வச்சுருக்கீங்கல்ல, 4000 தானே, ஆளுக்கு 2000 உண்டியல் வச்சுருக்கோம். அது கூட அதை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நீ உண்டியில போடுற காசு எது வரணும் தெரியுமா? உங்க அப்பா சம்பாரிச்சு கொடுக்குற காசுல இருந்தா உண்டியில் போட்டு நீ குருவதியை கொண்டு வரணும். இந்த மாதிரி காசெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அதை நான் சொன்னதுக்கு அப்படி போட்டீங்கன்னா அந்த உண்டியில் காணாம போயிடும். பார்த்துக்கோ சொல்லிட்டேன். அப்படி சொன்னதுக்கு சரவணசாமி என்ன சொன்னாங்கன்னா, அது கூட அது போடலாமா இல்லையான்னு ஐயாட்ட தான் கேட்கணும், அது வரை அது அங்கேயே கிடக்கும். பாவம் தானே, பாவத்தை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்க. அதான் சொன்னாங்க, அது வேண்டாம் திருப்பி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அம்மா வந்தப்ப 4000 திருப்பி கொடுக்குறாரு. அப்படிதான் சொன்னாங்க. வேண்டாம் அதுங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸோ கிஸ்ஸோ அதாவது வந்து கழிஞ்சு போகிறதுல இருக்கிறதையாவது போட்டு தொலைச்சிட்டு போங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுடைய கோட்பாடு இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம மார்க்கத்தை பொறுத்தளவில் நம்ம சித்தர்களுடைய நிலைப்பாட்டில் நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் செஞ்சு ஒருத்தர் மன வேதனைக்கு ஆளாகக்கூடாது. எப்படி நம்மளால் அவங்க மன வேதனைக்கு ஆளாகக்கூடாது. அப்போ அதுவும் நம்ம பார்க்கணும். மன வேதனைக்கு படுவாங்க. நான் கொடுக்காதீங்கன்னு சொன்னப்போ அவர் இதுலேயும் அவங்க முதிர்ச்சி அடைஞ்சவங்க இன்னும் வேதனைக்கு அதிகமாக தள்ளப்படுவாங்க. இல்லை புரியுது சாமி. அப்போ என்ன செய்யணும், ரைட் கழிவுல என்ன போகுது அதில் போட்டு கழிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சாப்பாடோ ஏதோ ஒன்றோ துணிமணியோ ஏதோ ஒன்று கிழிச்சு வாங்கி போட்டு அந்த பிள்ளைய நீயே பண்ணிக்கோங்கம்மா, அவ்வளோதான். ஆனால் சொன்னேன் கொடுக்காதீங்க, வேண்டாம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்கிட்ட என்ன இருக்கோ அவ்வளோதான் அப்படின்னு. கேட்க மாட்டேன் சார். அவ்வளோதான். கடமையை புரிய வச்சோன்னு எல்லாம் எழுந்து போயாச்சா, ஒருத்தர் இல்லையா?